இந்த சக்க பழத்துக்கு வந்து வாழ்வை பாருங்க. ஒரு 50 பழத்துக்கு மேலே பிஞ்சு விட்டுருக்கு. ஃபுல்லாகவே காக்கா குருவி மட்டும்தான் சாப்பிடும். எங்களால் பறித்து சாப்பிடவே முடியாது. ஏன்னா மரம் வந்து ரொம்ப ஹைட்டில் மேலே தென்னை மரம் மாதிரி ஹைட்டாக போய் மேலே தான் விரிஞ்சிருக்கும். அதில் தான் அவ்வளோ பிஞ்சு விட்டுருக்கு. பலாமரத்தை ஒட்டியே மாமரம் இருக்குது. அதாவது வீட்டுக்கு அந்த சைடு பலாமரம், வீட்டுக்கு இந்த சைடு மாமரம், ரெண்டுமே மேலே ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து சீசன் மாங்காய் நிறைய காய்ச்சிருக்கு. ஹஸ்பண்ட் பறித்து இன்னும் போட்டிருக்காங்க. அவ்வளோத்தையும் தொடச்சி எடுத்து வைப்பாங்க. நம்ம வீடு வந்து ஒரு முக்கணிகள் நிறைந்த தேசம்னு சொல்லலாம். அடுத்தது பழம் பாருங்கள். நானும் இங்கே மேரேஜ் ஆகி வந்து 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஒரு பழம் கூட நான் முழுசாக பறித்து சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா மரத்தை பாருங்கள், இவ்வளோ ஹைட்டில் இருக்கும். காக்கா குருவி மட்டும்தான் அதை சாப்பிடும். பழம், அடுத்தது வாழை, ரசக்கதிலி ஒரு கொலை நல்லா விளைஞ்சிருந்தது. 2 பழம் கூட பழுத்துருச்சு. ஹஸ்பண்ட் வெட்டிகிட்டு இருக்காங்க. இதை தான் நான் சொல்லுவேன், நம்ம வீடு வந்து எப்போவுமே முக்கணிகள் நிறைந்த தேசம். பழம், வாழை இந்த 3 கொஞ்சம் பஞ்சமே கிடையாது. அதனால தான் முக்கணிகள் நிறைந்த தேசம் நம்ம வீடுன்னு சொல்லுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.